லலிதா, என்னவா? நான் ஒண்ணு கொடுத்தா வாங்கிக்குவியா? ஏதாவது அசட்டுத்தனமா இருந்தா நான் ஒண்ணு கொடுப்பேன், நீ வாங்கிக்குவியா? இது பாரு, புதுசா ஒரு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன் உனக்காக. எனக்காகவா? ஏன்? நீ எப்பவும் ஒட்டு போட்ட புடவையும் கிழிஞ்ச புடவையும் கட்டிட்டு வர்றது எனக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு கஷ்டமா இல்லையே. விளையாடுற லலிதா, இதை வாங்கி. ஒரு கண்டிஷன். என்னவா? இந்த ஊர்ல உள்ள மத்த ஆம்பளை பொம்முநாட்டிகள் எத்தனையோ பேர் கிரீசல கட்டிட்டு வராள, அவ எல்லாரையும் அனுப்பி வைக்கிறேன் உன் வீட்டுக்கு. ஐயோ, கஷ்டம் கஷ்டம். அப்போ யார் யார் கிரீச புடவைய கட்டிட்டு வரான்னு பாக்குறத இன்னையோட நிறுத்திக்கோ. ஏடி, தடிமாடு மாதிரி வளர்ந்துருக்கியே, நோக்கது தெரிய வேண்டாம். தங்கவேல் கொடுத்தான் வாங்கிட்டு வந்துட்டு அதை கட்டிக்கலாமான்னு எங்கிட்டே கேக்குறியா? முண்டா முண்டா, இது என்னமா பெருசா தப்பு? ஏடி, தப்புங்கிறது உன் படவையில இருக்க கிழிசல் மாதிரி பெருசா பழிச்சுன்னு தெரியணுங்கிறியா? கடையில காசு கொடுத்து வாங்குறதுக்கும் கண்டவங்கிட்ட புடவையை வாங்குறதுக்கு வித்தியாசம் இல்ல. நானே கூட வாங்கிக்கிறேன். என்னடி முழுமுழுங்கிற? அப்ப காசு கூட கடைக்கு போறேங்கிறியா? அதுக்கு நான் எங்கடி போவேன்? மனசு கஷ்டமா தான் இருக்கு. கோயில் விக்கிரகம் மாதிரி இருக்கு. என்ன பண்றது? நோக்கு இருக்கிறதெல்லாம் ஓட்டு போட்டதும் கிழிசலும் தான். உன் தலை எழுத்து அதே மாத்தி மாத்தி கட்டணும்னு இருக்கு. அது சரி, அவன் கொடுத்த படவை எங்க காட்டு பாக்கலாம்? என்னது? பாலும் படவுமா கல்யாண பரிசா? ஏதோ ஒண்ணு. ஏண்டி, தங்கவேலு புடவையை கொடுக்கறப்போ யாராவது பார்த்தாளா? அப்ப கட்டிக்க பரவாயில்ல. என்ன பண்ற? இல்லாதவா எல்லாத்தையுமா பார்க்க முடியறது? புடவையை கொடுத்தது பெரிய தப்பா சொல்ல வரல, வாங்கிட்டவன் மேலதான் தப்பு. இருந்தாலும் இதுவே வேற மாதிரியா திசை திரும்புறது ஆரம்பத்திலே தடுத்து நிறுத்துறது நல்லதில்லையா? அவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் சாமி. ஐயோ உடையார், நீங்க தப்பா நினைச்சு கூடாது. நான் ஏதோ உயர்ந்த ஜாதி அது இதுன்னு சொல்லிட்டு அதன் காரணமா நான் இங்க வரல. 4 வீட்டுக்கு போய் புரோகிதம் பாக்குறவன், நான் அனுஷ்டானங்களையும் நியமனிஷ்டைகளையும் செஞ்சு வைக்கிறவன். உங்க ஆத்துல என்னங்கானும் ஒழுப்புன்னு அவ என்ன பார்த்து ஒரு வார்த்தை கேட்டுடப்படாது பாருங்கோ. சாமி, வண்டி சக்கரத்துக்கு தெரியாத மேடு பள்ளம். வண்டிக்காரன் தானே கவனிச்சு திருப்பினான். தங்கவேலு நான் கண்டிக்கிறேன். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி நடக்காது. நீங்க போங்க சாமி, நீங்க போங்க. சாப்பாடு கடை ஆரம்பிச்சா சட்டசபை நடக்கிற மாதிரி இல்ல? சட்டசபை நீ பாத்திருக்கியாக்கா? இல்ல, வஜ வஜன் கூட்டமா இருக்குமா? சொல்ல கேள்வி. என்ன பேசி பேசாம இலையை பார்த்து சாப்பிட. யாரும் சாப்பிட்டு தொடக்கூடாது. இலை முன்னாடி உட்காந்து வச்சுட்டு அப்படிலாம் சொல்லாதுங்க. உருக்க பேசாதே. சாப்பிடறதுக்கு முன்னாலே எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். சாதத்தை தொட்ட கையை வெட்டி விடுவது இது சாதாரண விஷயம் இல்ல. இன்னைக்கு இந்த ஆத்துல ஒரு தப்பு நடந்திருக்கு. அந்த தப்புக்கு பெரிய வியாக்கியானமோ விளம்பரமோ இப்ப தேவையில்லை. அது என்ன தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அது யார் செய்த தப்புன்னு அவளுக்கே தெரியும். அந்த தப்பு உடனே நிவர்த்தி ஆகணும். அதுவரையிலும் யாரும் கையால சாத்து தொடக்கூடாது. தொலைச்சிடுவேன், தொலைச்சு. இந்த மாதிரி காரியங்களை செய்யறதை விட தாயே சோறு போடுங்க தாயே. ராப்பிச்ச தாயே. அம்மா சோறுமா. அம்மா தாயே. ராப்பிச்ச தாயே. அம்மா சோறு போடுங்கம்மா. அம்மா தாயே. இலையில சாதத்தை போட்டுட்டு சாப்பிடாதேங்கிறது ரொம்ப அவமானமா இருக்கு. அம்மா நீதான் ஏதாவது தப்பு பண்ணிருப்ப, சீக்கிரம் சொல்லுமா, வயித்த பசிக்கிறது. அம்மா சோறு போடுமா. இதத்தானே தப்பு தப்புன்னு சொல்றேன். ஆமா, ராப்பிச்சம்மா. புடவையை கொண்டு போய் அந்த பிச்சைக்காரிட்ட போட்டு எல்லாரும் சாப்பிடலாம். சாப்பிடாம எழுந்தா என்ன அர்த்தம்? ராப்பிச்சம்மா ராப்பிச்ச. இதுவும் அவளுக்கு தான். புதுசா ஒரு புடவை கூட வாங்க முடியாம கஷ்டப்படுறத பார்த்தேன், வாங்கி கொடுத்தேன். அதுல என்ன தப்பு? என்ன கேட்டியாடா? என்ன கேட்டியாடா நீ?
இறக்கப்படுறதுக்கு கூட அப்பாவோட அனுமதி கேட்கணும்னு எனக்கு தோணல. அது இறக்கம் தான், நான் நம்பல. புரிஞ்சா சரி. என்ன சொன்ன? புரிஞ்சு போச்சா? வெளிப்படையா சொல்றேன், நான் லலிதாவை நேசிக்கிறேன். உன்னை வெட்டி போட்டுடுவேன் ராஸ்கல். அந்த பொண்ணு கல்மிஷம் இல்லாம பழகுனா அவன் மேல ஆசைப்பட்டுட்டீங்களா? இன்னும் சொல்ல போனா நான் அவளைத்தான் கல்யாணம் செஞ்சுக்கிறேன். கழுத்து நெரிச்ச உன்னை கொன்னு போட்டுடுவா யோக்கிய ராஸ்கல். அது ஐயர் விட்டு பொண்ணுடா. இந்த காலத்துல என்னப்பா ஜாதி? எத்தடாது எதுக்கு எடுத்தாலும் இந்த காலம் கிட்ட இந்த காலத்தை அப்படின்னா வெட்டி கிழிச்சிட்டீங்க. இந்த நிமிஷத்துல இருந்து நீ அவளை மறந்தாகணும்டா. இல்லன்னா நீ என் மகங்கிறத நான் மறந்துட மாட்டேன். எல்லா அப்பாவும் வழக்கமா சொல்றதானே இது. அப்படின்னா அவளை மறக்க நான் தயாரா இல்லைன்னு சொல்றேன். அயோக்கிய பையல, உன்னை முதல்ல நீ என் மூஞ்சில முடிக்காத. என் சொத்துல ஒரு சல்லி காசு கூட கிடைக்காது. வீட்டை விட்டு வெளியே போடா, அவ்வளவுதானே? புள்ளைய வீட்டை விட்டு வரட்டும்ங்கிற அகௌரவம் உங்களுக்கு வர வேண்டாம். பையனே ஓடி போயிட்டாங்கிற கெட்ட பேர் எனக்கு வரட்டும். வரேன். ஏ ராப்பச்ச, இங்க வா. ஐயா, அதோ அந்த ஐயர் வீட்டுல லலிதான்னு ஒரு பொண்ணு இருக்கே, உனக்கு தெரியுமா? தெரியும் சாமி. அதுகிட்ட நாளைக்கு இந்த லெட்டரை புதுசா இருக்க ஏதுன்னு பாக்குறீங்களா? அந்த புண்ணியவதி வீட்டுல கொடுத்ததுதாங்க. ராப்பிச்சக்காரி இதை கொண்டு வந்து கொடுத்த போதான் மாமா நீக்கே தெரிஞ்சது. அப்ப என்ன கொஞ்சமாவது பாசம் வச்சிருந்தா இப்படி விட்டுட்டு ஓடி போயிருப்பானம்மா. ஒரே பிள்ளைய விட்டு நீங்க பிரிஞ்சதுக்கு நான் தானே மாமா காரணம் ஆயிட்டேன். வேணும்னா என்ன மகளை தத்தெடுத்துங்க மாமா. லலிதா, எங்க ஆத்துலதான் 7-8 இருக்க வரிசையா நிறைய இருக்கிறவா இல்லாத வாழ் குடுக்கறதுல என்ன மாமா தப்பு? அம்மா இது நடக்காது மாமா, எனக்கே தெரியறது. அம்மா, அம்மா, அத்தை, இங்க யாராவது இங்க வாங்களே. அத்தை, அத்தை. என்னம்மா ஜிஜா, என்ன? உள்ள கொஞ்சம் வாங்களே. மன்னி, மன்னி, மன்னி. என்னத்த? அம்மா எங்கடி? அம்மா எங்க? என்னத்த? என்னக்கா கிரிஜா இன்னைக்கு அக்கா சின்னக்கா நமக்கு விஷயம் தெரியுமா? நகரடி. என்னக்கா? கிரிஜா, இவன் ஒருத்தன் எங்க இருக்கானா? கோலம் போட போறேன். அச்சச்சோ, நோக்கு புரியலையா? கிரிஜா, கோலம் போட போறேன். என்னத்த இந்த நேரத்துல கோலம்? நோக்கு ஒண்ணும் தெரியாதுடா, பேசாம இரு. கிரிஜாங்கிற கோலங்கிற என்னத்த இது? இவன் ஒருத்தன் சொல்லலைன்னா விடமாட்டான், குண்டோதர விடவே மாட்டான்.